அனைவருக்கும் அன்பு வணக்கம். டிஆர் அகாடமி காரைக்கால்ல வரக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர், போலீஸ் கான்ஸ்டபிள், எல்டிசி யூடிசிக்கான அட்மிஷன் ஓபன்ல இருக்கு. இதனுடைய கிளாஸஸ் செப்டம்பர் 5, 2025ல இருந்து தொடங்க இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க 9952787085 இந்த நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய நேமை என்ரோல் பண்ணிக்கிங்க. என்ரோல்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாம இப்போ அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் 21ல வரக்கூடிய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இந்த எக்ஸாமுக்கான ஸ்பெஷல் டெஸ்ட் பேட்ச் சீரீஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க இதே சேம் நம்பரை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸை வந்து நம்ம தொடங்கியிருந்தோம். பட் ஆனால் அது அன்பார்ச்சுனேட்டாக அதை முடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ இதை இன்னிலேருந்து கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இங்கே பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் ரிட்டர்னில் தான் எழுதியிருக்கிறேன். பட் அது எல்லாமே பெய்டு வெர்ஷன், பே பண்ணி வாங்கின கரண்ட் அஃபேர்ஸ் தான். இது எதனால சொல்றேன்னா, ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். நீங்க இதை மட்டும் பார்த்தாவே இந்த ஐடியாவை வச்சு நீங்க எந்த கொஸ்டின் வேணாலும் அப்ரோச் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து நேரம் கருதி முதல் கேள்வி வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ பிரம்மகிரி வனவிலங்கு சரணாலயம் எங்குள்ளது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. பிரம்மகிரி வைல்ட் லைஃப் சாங்சுவரி இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. இந்த கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் பிரம்மகிரி வனவிலங்கு சரணாலயம் கர்நாடகாவில் குடகு மாவட்டத்தில் இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இங்க லக்ஷ்மண தீர்த்தா ரிவர் இங்க தான் ஆரிஜினேட் ஆகுது. இந்த லக்ஷ்மண தீர்த்தா ரிவர் அப்படிங்கிறது காவேரி நதி இருக்குல்ல, இந்த காவேரி நதியோட முக்கியமான ஒரு ட்ரிபியூட்டரி. ஃபர்ஸ்ட் ட்ரிபியூட்டரினா என்ன, துணையாறுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஸ்மால் ரிவர்ஸ் ஜாயின் பண்ணி மேஜர் ரிவர், ஒரு பெரிய நதி வந்து உருவாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மால் ரிவர்ஸ் லைக் எதெல்லாம் ஸ்மால் ரிவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமராவதி, அர்க்காவதி, ஹரங்கி, அமராவதி, அர்க்காவதி, ஹரங்கி, நொய்யல், கபினி, பவானி, இது எல்லாமே சிறிய நதிகள். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன நதி. இது எல்லாம் சேர்ந்துதான் காவேரி அப்படிங்கிற ஒரு பெரிய ரிவர் வந்து உருவாகுது. ஸோ ட்ரிபியூட்டரிஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், நிறைய சின்ன சின்ன ரிவர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி மேஜர் ரிவர் காவேரி வந்து உருவாக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ இதே கங்கை அப்படின்னா சாம்பல், பெட்டுவா, கென், ஓகேங்களா, கண்டக், காசி, கோமதி, இதெல்லாம் ஸ்மால் ரிவர்ஸ். இது எல்லாமே சேர்ந்து தான் கங்கை நதி வந்து உருவாக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கே நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஜஸ்ட் ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். பிரம்மகிரி வனவிலங்கு சரணாலயம் வந்து பார்த்தீங்கன்னா எங்குள்ளது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்நாடகாவில் குடகு மாவட்டத்தில் இருக்கு. ஸோ கர்நாடகாவில் வேற என்ன வனவிலங்கு சரணாலயம்லாம் இருக்குன்னா, பத்ரா வனவிலங்கு சரணாலயம் இருக்கு. சோ இது அப்படியே முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்றேன், அதை தயவு செஞ்சு நோட் பண்ணீங்க. பத்ரா வனவிலங்கு சரணாலயம் அங்க இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா தண்டேலி, பத்ரா, அதுக்கப்புறம் தண்டேலி வனவிலங்கு சரணாலயம், சோமேஸ்வரா வனவிலங்கு சரணாலயம், இது எல்லாமே அங்க இருக்குப்பா. இந்த பத்ராவும் தண்டேலையும் இது வந்து டைகர் ரிசர்வாவோட பார்க்கப்படுது, புலிகள் காப்பகமாகவும் இருக்கு. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, வான்கோமைசின் இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்காக யூஸ் பண்றது தான். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக யூஸ் பண்றதா வான்கோமைசின். இது வந்து ஒரு கிளைகோபெப்டைட் ஆன்டிபயோட்டிக். ஆன்டிபயோட்டிக்னா உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஊண்டு ஆயிடுச்சு அப்படின்னா அதுல மைக்ரோ ஆர்கானிசம் வந்து பாத்தீங்கன்னா வளரும். அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை கில் பண்றதுக்காக தான் ஆன்டிபயோட்டிக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. சோ கிளைகோபெப்டைட்னா இட் இஸ் எ குளுக்கோஸ், அவ்வளவுதான். ஓகே, கிளைகோபெப்டைட் ஆன்டிபயோட்டிக் இதுல வந்து வரும். வான்கோமைசின் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்காக யூஸ் ஆகுது. ஓகேங்களா. சோ இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்திசிலின் ரெசிஸ்டன்ட், ஓகேங்களா, மெத்திசிலின் ஒரு ட்ரக் இருக்கு, அந்த எம்ஆர்எஸ்ஏ அந்த இன்ஃபெக்ஷனுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, மெத்திசிலின் ரெசிஸ்டன்ட் ஸ்டெஃபலோகோக்கஸ் ஆரியஸ். இந்த மெத்திசிலின் அப்படிங்கிற ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா அதை எடுக்கும்போது ரெசிஸ்டன்ட் உருவாயிடும். ஓகேங்களா. அந்த இன்ஃபெக்ஷனுக்காக இந்த வான்கோமைசின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மெயினா கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, வான்கோமைசின் வந்து பாத்தீங்கன்னா எந்த வகையான மைக்ரோ ஆர்கானிசம் வந்து யூஸ் பண்றாங்க, புரியுதுங்களா. வான்கோமைசின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் வந்து இது ரீசெண்டா நியூஸ்ல வந்து வந்துச்சு. இதை எந்த கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷனுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஆப்ஷன் வந்து பாக்டீரியாவா, வைரஸா, பூஞ்சையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ பாக்டீரியா இஸ் த ரைட் ஆன்சர்.
ஓகேங்களா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் ஆக்சுவலா இப்படிதான் கேட்டிருந்தாங்க. 14th ஏசியன் ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சர் ஃபோரம் எங்க நடந்துச்சுன்னு கேட்டிருந்தாங்க. 14வது ஆசிய லெவல்ல நடந்த இந்த மீன் வளம், ஓகேங்களா, ஃபிஷரிஸ் சம்பந்தமாகவும் அக்வாகல்ச்சர் சம்பந்தமாகவும் ஒரு மீட்டிங் நடந்தது, ஒரு ஃபோரம் நடந்தது. எங்க நடந்தது அப்படின்னு கேட்டா டெல்லி தான். இதுல என்ன முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, உலக அளவுல இந்த மீன் பிடிக்கிறாங்கல்ல, அந்த மீன் ப்ரொடக்ஷன், ஃபிஷ் ப்ரொடக்ஷன்லயும் அக்வாகல்ச்சர் ப்ரொடக்ஷன்லயும் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரேங்க்ல இருக்கு. தெளிவா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? சோ 3 கொஸ்டின் பார்த்திருக்கோம். பிரம்மகிரி வனவிலங்கு சரணாலயம் கர்நாடகால இருக்கு. வான்கோமைசின் வந்து பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் யூஸ் பண்றாங்க. இந்த டோட்டல் ஃபிஷ் அண்ட் அக்வாகல்ச்சர் ப்ரொடக்ஷன்ல இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பிஎம் தக்ஷ் ஸ்கீம், இந்த பிரைம் மினிஸ்டர் தக்ஷ் ஸ்கீம் அப்படிங்கிறது எந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணாங்க? அதுதான் கொஸ்டின். எந்த மினிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்கன்னு கேக்குறாங்க. சோ மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். ஓகேங்களா? சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இதை லான்ச் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிரைம் மினிஸ்டர் தக்ஷ் ஸ்கீம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட ஃபுல் ஃபார்ம் பாருங்க. பிரதான் மந்திரி தக்ஷதா அவுர் குஷாலதா சம்பனா ஹிதாக்ரிதிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் சும்மா பேரை மட்டும் கேளுங்க, இதை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த நோக்கத்தோட இந்த பிஎம் தக்ஷ் ஸ்கீமோட எய்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கிறது, என்டர்பிரினர்ஷிப் ட்ரைனிங்கை கொடுக்கிறது. ஓகே, எப்படி வந்து ஒரு தொழிலை வந்து நடத்தணும் அப்படிங்கிற ட்ரைனிங்கை வந்து கொடுக்கிறது. யாருக்கு? ஃபார் ஆல் பீப்புள், எஸ்சி எஸ்டி ஓபிசி இபிசி எல்லாருக்குமே. ஓகேங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎன்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா டீநோட்டிஃபைடு நொமாட்டிக் ட்ரைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மட்டும் தெரிஞ்சுங்க, மற்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரைட்டா? இது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பழங்குடி சமுதாயத்தை குற்றப்பரம்பரை அப்படின்னு வச்சுருந்தாங்க. அதை வந்து எடுத்துட்டாங்க. ஓகே, அதாவது அவங்க பிறந்தாலே அவங்க வந்து கிரிமினல் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க பிரிட்டிஷ் பீரியடில். ஸோ அதை வந்து இப்போ எடுத்துட்டாங்க. அதனால் இவங்க டீநோட்டிஃபைட் நொமாட்டிக் ட்ரைப்ல வருவாங்க. ஓகேங்களா? சோ क्वेश्चन பிஎம் தக்ஷ் ஸ்கீமோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கிறது, என்டர்பிரினர்ஷிப் ட்ரைனிங்கை கொடுக்கிறது ஃபார் எஸ்சி எஸ்டி ஓபிசி இபிசி டிஎன்டி பீப்புளுக்கு. அடுத்து பாருங்க, இந்த ஐஐடி மெட்ராஸ் அண்ட் இஸ்ரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏரோஸ்பேஸ் குவாலிட்டி செமிகண்டக்டர் சிப்பை வந்து உருவாக்கி இருக்காங்க. எல்லாத்துக்கும் மீனிங் தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா கைண்ட் ஆஃப் எக்ஸாம்லயும் நம்மளுடைய பேசிக் நாலேஜ், ஒவ்வொரு டாபிக்லயும் இருக்கக்கூடிய பேசிக் நாலேஜ் தான் செக் பண்ணுவாங்க. இப்போ நடந்த நீங்க டிடி வந்து அதற்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லலாம். இப்போ அதே மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா போதும்பா. என்ன கொஸ்டின்னா, ஐஐடி மெட்ராஸும் இஸ்ரோவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏரோஸ்பேஸ் குவாலிட்டி செமிகண்டக்டர் சிப்பை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி இருக்கிறாங்க. ஏரோஸ்பேஸ் குவாலிட்டினா என்னது அப்படின்னா, ஸோ ஹையஸ்ட் காஸ்மிக் ரேஸா இருந்தாலும் சரி, ஓகே, இல்ல டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர், அதாவது மைனஸ்ல இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரீம் மைனஸ்ல இருந்தாலும் சரி, டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருந்தாலும் சரி, அந்த டைம்லயும் அது வந்து ஒர்க் ஆகணும்ல, அதுக்காக உருவாக்குறது தான் ஏரோஸ்பேஸ் குவாலிட்டி செமிகண்டக்டர் சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இத ஐஐடி மெட்ராஸும் இஸ்ரோ 1969 உருவானாங்க இல்லையா, பெங்களூர் தான் அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். இந்த ஐஐடி மெட்ராஸும் இஸ்ரோவும் சேர்ந்து ஏரோஸ்பேஸ் குவாலிட்டி செமிகண்டக்டர் சிப்பை வந்து உருவாக்கி இருக்காங்க. கொஸ்டின் என்னன்னா, இதோடைய நேம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐரிஸ். அதுக்கு நேம் என்ன வச்சிருக்காங்க? ஐஐடி மெட்ராஸும் இஸ்ரோவும் ஒரு ஏரோஸ்பேஸ் குவாலிட்டி செமிகண்டக்டர் சிப்பை உருவாக்கி இருக்காங்க. அதோட நேம் என்ன? அதான் கொஸ்டின், ஐரிஸ். அடுத்து பாருங்க, பாரத் டெக்ஸ் 2025, அதாவது இது ஒரு மேளா திருவிழா மாதிரி நடந்தது, பாரத் டெக்ஸ் 2025. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவிலே நடக்கக்கூடிய மிகப்பெரிய டெக்ஸ்டைல் ஈவெண்ட்டுங்க, ஜவுளி தொழிற்சாலை, அதாவது கைவினை கலைஞர்களை ஊக்கப்படுத்துறதுக்காக இது நடக்குது. ஓகேங்களா? ஆர்டிசன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இந்தியாவில் லார்ஜஸ்ட் டெக்ஸ்டைல் ஈவெண்ட், மிகப்பெரிய ஒரு ஜவுளி தொழிற்சாலையிலேருந்து நடக்கக்கூடிய ஈவெண்ட். இதில் வந்து ஆர்டிசன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கையால் செய்த பொருட்களை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. இதை எங்க ஆர்கனைஸ் பண்ணாங்க? இதான் கொஸ்டின். பாரத் டெக்ஸ் 2025, பாரத் டெக்ஸ் 2025 எங்க நடந்தது? கிரேட்டர் நொய்டா, நியூ டெல்லியில் நடந்தது. நொய்டாவிலையும் நியூ டெல்லியிலையும் நடந்தது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது ரொம்ப முக்கியம். இதில் பார்க்கறது எல்லாமே முக்கியமான கொஸ்டின் தான் நான் போடுறேன். ஏசியாவில் ஃபர்ஸ்ட் ஹைப்பர் ரியலிஸ்டிக் லைஃப் சைஸ்ட் அனிமாட்ரானிக் எலிஃபென்ட், அதுக்கு பேர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லின்னு வச்சிருக்காங்க. இதை எந்த இடத்துல வந்து அன்வீல் பண்ணாங்க, எந்த இடத்துல வச்சிருக்காங்க, செட் பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆன்சர் பெங்களூர் தான். பட் ஆனா இது ஒவ்வொரு வார்த்தைக்கு மீனிங் நான் சொல்றேன், ஈஸியா சொல்றேன். ஏசியாவிலே முதல் முறையா ஹைப்பர் ரியலிஸ்டிக்னா
ரொம்ப உண்மையா அதே மாதிரியே அப்படின்னு அர்த்தம். லைஃப் சைஸ்னா அது என்ன சைஸோ அதே சைஸ்ல, அனிமாட்ரானிக்னா டெக்னாலஜி யூஸ் பண்ணி அனிமேஷன் முறையில் என்னத்தை உருவாக்கியிருக்காங்க, எலிஃபண்ட்டை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க, எல்லின்னு வச்சிருக்காங்க. அவ்வளோதான். அப்போ ஏஷியாவில் வந்து பெங்களூர்ல, ஏஷியாவிலே முதல் முறையாக பெங்களூர்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்படியே உண்மையான யானையுடைய அந்த பாவனை, அதனுடைய சைகைகள் எல்லாமே ஒன்று தானே, அதனுடைய உண்மையான ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதே சைஸில் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அனிமேஷன் முறையில் ஒரு எலிஃபண்ட்டை செட் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, எதுக்காக இதை பெங்களூர்ல செட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, எஜுகேட் த சில்ட்ரன். அனிமல் வெல்ஃபேரை பற்றி, விலங்குகள் வந்து எவ்வளோ சித்திரைக்குள்ளாகுது, அதுக்கு வந்து வெல்ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர், அனிமல் வெல்ஃபேரை பற்றி தெரியணுங்கிறதுக்காக இதை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா Su-57. இது வந்து ஒரு ஃபைட்டர் ஜெட்டு. இதை யார் டெவலப் பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யா தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் முடிஞ்சிச்சு. சுகோய் அப்படின்னு சொல்லுவாங்க. Su-57 அப்படிங்கிறது ஒரு ஃபைட்டர் ஜெட்டு. இது யார் டெவலப் பண்ணா, ரஷ்யா. இது ஏன் கொஸ்டின் கேட்டீங்கன்னா, ரஷ்யாவில் யுனைடெட் ஏர்கிராஃப்ட் கார்பரேஷன் தான் இதை தயாரிச்சிருக்காங்க. அது யார் கூட சேர்ந்துனா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹால் இருக்குல்ல, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட், அவங்களுடைய உதவியால இதை உருவாக்கி இருக்கிறாங்க. Su-57 அப்படிங்கிற ஃபைட்டர் ஜெட்டை. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வேர்ல்டு ரேடியோ டே. இது வேர்ல்டு ரேடியோ டே வந்து என்னைக்குன்னு கேட்டீங்கன்னா, February 14 அன்னைக்கு தான் வேர்ல்டு ரேடியோ டே. ஓகேங்களா? இதோட தீம் என்ன வச்சிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரேடியோ அண்ட் கிளைமேட் சேஞ்ச். இந்த ரேடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த காலநிலை மாற்றத்தால வரக்கூடிய விளைவுகளை பத்தியும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துதா, அதனால வேர்ல்டு ரேடியோ டேவோட தீம் வந்து ரேடியோ அண்ட் கிளைமேட் சேஞ்ச்னு வச்சாங்க. அடுத்து பாருங்க, நொடி பந்தன் ஸ்கீம். இந்த நொடி பந்தன் ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல இந்த திட்டத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. நொடி பந்தன் ஸ்கீம்னா என்னன்னா, இந்தியாவில் அதாவது அந்த இடத்துல ஓடக்கூடிய வங்காளம், அந்த நதிகள், அந்த இடத்துல ஓடக்கூடிய ரிவர்ஸை வந்து பாத்தீங்கன்னா லிங்க் பண்றதும், வெட்லேண்ட் அப்படின்னா ஈரநிலங்கள், அதை வந்து லிங்க் பண்றது தான் இதனுடைய நோக்கம், நொடிபந்தன் ஸ்கீம். அதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல லிவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய உயிரினங்கள் வந்து வாழ்றதுக்கு தகுந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ரிவர்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். வெட்லேண்ட்னா ஈரநிலம். ஈரநிலம்னா சிம்பிளா சொல்லணும்னா சேரும் சகதியுமா இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல மட்டும்தான் சில உயிரினங்களால வாழ முடியும். அப்ப அந்த இடத்தை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு 1971 வந்து பாத்தீங்கன்னா, 1971 ஈரான்ல ராம்சார் அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநாடு வந்து கூட்டப்பட்டது. ஈரான்ல ராம்சார். அது என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் இந்த மாதிரி ஈர நிலங்கள் இருக்கு, சேரும் சகதியமா இருக்கக்கூடிய இடங்கள் முக்கியமான இடம். அந்த இடத்துல மட்டும் தான் சில பறவைகளால் வாழ முடியும், சில உயிரினத்தால வாழ முடியும்னு சொல்லிட்டு ராம்சார் இது நடந்தது. ஸோ ஓகே, அப்படியே போவோம். அது 1971. அதனால அந்த ராம்சார் தலம் இந்தியாவில் தான் அதிகம். கிட்டத்தட்ட 89 ராம்சார் தலங்கள் வந்து இது வரைக்கும் இந்தியாவில் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு. 89 ராம்சார் தலங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் அது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹிண்டான் ரிவர். ஹிண்டான் ரிவர் இஸ் எ ட்ரிபியூட்டரி ஆஃப் யமுனா நதி இருக்குல்ல, அதனுடைய துணை ஆறு தான், யமுனா நதியுடைய துணை ஆறு தான் ஹிண்டான் ரிவர். ஆக்சுவலா இந்த ஹிண்டான் ரிவர் வந்து எங்க ஆரிஜினேட் ஆகுதுன்னா, சிவாலிக் குன்றுகள், அதாவது சஹரான்பூர் உத்தரப்பிரதேஷ்ல சிவாலிக் குன்றுகள் இருக்கு இல்லையா, முழுக்க முழுக்க வந்து ரொம்ப ஓகே, சிவாலிக் குன்றுகள். இது வந்து சஹரான்பூர் உத்தரப்பிரதேஷ்ல வந்து உருவாகி இருக்கு. இந்த ஹிண்டான் ரிவர் வந்து இதனுடைய துணை ஆறு எதுன்னு கேட்டாங்கன்னா, காளி அண்ட் கிருஷ்ணி. காளி அண்ட் கிருஷ்ணி இதுதான் வந்து ஹிண்டான் ரிவருடைய துணையாறு. ஆக்சுவலா ஹிண்டான் ரிவரே யமுனாவுடைய துணையாறு. யமுனாவே வந்து பாத்தீங்கன்னா கங்கையுடைய துணையாறு. புரியுதுங்களா? ரைட் சைட் ட்ரிபியூட்டரின்னு சொல்லுவாங்க அதை. ஓகே, ஹிண்டான் ரிவர் வந்து பாத்தீங்கன்னா யமுனாவோட துணையாறு. யமுனா எதோட துணையாறு அப்படின்னு கேட்டீங்கன்னா கங்கை. கங்கையுடைய பெரிய துணையாறு எதுன்னு கேட்டா யமுனா. யமுனாவோட முக்கியமான துணையாறுன்னு எதுன்னு கேட்டீங்கன்னா ஹிண்டான் ரிவரை சொல்லுவாங்க. இந்த ஹிண்டானே இன்னும் சின்ன சின்ன ரிவர்ஸால உருவானது. காளி அண்ட் கிருஷ்ணி கன்ஃபியூஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். கங்கையோட முக்கியமான துணையாறு எது, பெரிய துணையாறு எது கேட்டா யமுனா தான். பெருசுன்னு சொல்றேன்னா கிட்டத்தட்ட 1800 கிலோமீட்டர் கிட்ட இது ஓடுது. அப்ப இந்த யமுனாவுக்கே நிறைய துணையாறுகள் இருக்கும், ஸ்மால் ரிவர்ஸ் இருக்கும். அப்ப அந்த யமுனாவோட மிக முக்கியமான ஒரு துணையாறு தான் ஹிண்டான் ரிவர். ஓகே, இந்த ஹிண்டான் ரிவரோட ட்ரிபியூட்டரி எதுன்னு கேட்டா காளி அண்ட் கிருஷ்ணி. காளி அண்ட் கிருஷ்ணி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, நியூ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மித்ரா. இந்த மித்ரா வந்து யாரு இன்ட்ரோடியூஸ் பண்ணா? மித்ரா வந்து யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா செபி. ஓகேங்களா? மித்ரா வந்து யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணான்னு கேட்டீங்கன்னா செபி. செபினா என்னது ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு கேட்டீங்கன்னா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் அண்ட் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, இந்த இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செக்யூரிட்டி கமாடிட்டி மார்க்கெட் இந்தியாவில் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட் பண்றது.
பங்குகளை வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறது விற்கிறது இதெல்லாம் சரியாக நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறது, ரெகுலேட் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை. இது எப்போ உருவானுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1992 வந்து உருவானுச்சு. செபி 1992 வந்து பார்த்தீங்கன்னா உருவானுச்சு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ இது எதுக்காக இந்த மித்ரா அப்படிங்கிற ஒரு நியூ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து உருவாக்குனது யாருன்னு கேட்டால் செபி. மித்ரானா என்னன்னு கேட்டிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரேசிங் ரெட்ரீவல் அசிஸ்டன்ட். அப்படின்னா என்னன்னா, இன்வெஸ்டர் இருக்காங்க இல்லையா, இன்வெஸ்ட் பண்றவங்க முதலீட்டாளர்கள், அவங்களுக்கு ட்ராக் பண்றதுக்கும் ரீக்ளைம் பண்றதுக்கும். எதை ட்ராக் பண்றது ரீக்ளைம் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இன்ஆக்டிவ்ல இருக்கு, அன்கிளைமா இருக்கு, அதை வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ளைம் பண்றதுக்காக யூஸ் ஆகுறது தான் இந்த மித்ரா அப்படிங்கிற ஒரு நியூ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். அதே மாதிரியே இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான இஷ்யூஸை வந்து அட்ரஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஏன்னா அந்த அந்த கான்டாக்ட் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக கொடுக்காதனால சில ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆகிருக்கும், மிஸ் ஆகிருக்கும், எந்த கம்பெனியில் அது இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மித்ரா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபுலானி அப்படிங்கிற கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஜஸ்ட் இதை தெரிஞ்சுங்க போதும். ஓகேங்களா? ஸோ நன்றி, வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க.